ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜி ஹெல்த்தி கிச்சன். நம்ம சுஜி ஹெல்த்தி கிச்சனில் உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமான உளுந்தங்கஞ்சி பாரம்பரிய முறையில் எப்படி சுலபமாக பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த உளுந்தங்கஞ்சி பண்ண தேவையான பொருட்கள் 2 கருப்பட்டி எடுத்திருக்கேன், இது 1 கிலோ அளவு. அடுத்து 3 தேங்காய் உடைச்சி வச்சுருக்கேன், 6 மூடி. அடுத்து 1 கப் உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன், இது 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அடுத்து 7 ஏலக்காய் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான் தேவையான பொருட்கள். இப்போது கடாய் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் உளுந்தம்பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு உளுந்தம்பருப்பை நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் போல் நல்லா வறுத்துக்கோங்க. உளுந்தோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகணும், அந்தளவுக்கு வறுத்தா போதும். பாருங்கள், உளுந்தோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். அடுத்து கருப்பட்டியை இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக உடச்சிக்கலாம். இந்த கருப்பட்டியை ரொம்ப சின்ன பீஸாக உடைக்கணும்னு தேவையில்லை, ஓரளவுக்கு உடைச்சாவே போதும், தண்ணியில் நல்லா கரைஞ்சிரும். எப்பையும் கருப்பட்டி நல்லா பியூரான்னு செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இது மாதிரி 2 கருப்பட்டியும் நல்லா உடச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் செக்கில் கூட போட்டு இடித்து எடுத்துக்கலாம். எந்தளவுக்கு இது சின்னதாக நீங்கள் உடைக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு ஈஸியாக கரைஞ்சிரும். பெரிய பீஸாக போட்டால் கூட நல்லா கரைஞ்சிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது இந்த கருப்பட்டியை ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் இந்த கருப்பட்டி முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. நான் 2 கிளாஸ் அளவு தண்ணி விட்டுருக்கேன். இதை நல்லா கிளறி விட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த கருப்பட்டி நல்லா கரையட்டும். அடுத்து உளுந்து 10 மினிட்ஸ் போல் நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. இதை ஃபைன் பவுடராக நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. கருப்பட்டி கட்டி இல்லாமல் நல்லா கரைஞ்சிருச்சு. பாருங்கள், இந்தளவுக்கு கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது, இது மாதிரி நல்லா கரைச்சிக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து எடுத்து வச்சுருந்த தேங்காவை நல்லா துருவி அதிலிருந்து பாலை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தேங்காயை நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட அரைச்சி பால் எடுத்துக்கலாம். இல்லைன்னா கையிலே கூட நீங்கள் தண்ணி விட்டு நல்லா பிழிஞ்சிங்க அப்படின்னா பால் தனியாக வந்துடும். எப்படி வேணாலும் நீங்கள் பால் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இந்த கருப்பட்டியை நல்லா வடிச்சுக்கலாம். இந்த கருப்பட்டி செய்கிறப்ப இதில் கொட்டை முத்தை ஆட் பண்ணுவாங்க. அந்த கொட்டை முத்தில் இருக்க டஸ்ட்லாம் இதில் கொஞ்சம் இருக்கும், அதனால இதை நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், லாஸ்ட்டாக இதோட டஸ்ட்டை காமிக்கிறேன். இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி விட்டு அலசி மறுபடியும் இதில் வடிச்சுக்கலாம். நல்லா வடித்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு. நீங்களும் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. அடுத்து இது கூட அரைச்சி வச்சுருந்த உளுந்தை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப்லேயே தான் இருக்குது, ஸ்டவ் ஆன் பண்ணிடாதீங்க. இந்த உளுந்து பவுடர் ஆட் பண்ணோன்னே இதில் கட்டி பிடிக்கும். அந்த கட்டியில் நல்லா உடச்சி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக 1/2 கிளாஸ் அளவு தண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு நல்லா இது மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. இது மாதிரி கட்டிலாம் உடைக்க உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் 1/2 கிளாஸ் அளவு ஊற்றுனீங்க இல்லையா தண்ணி, அந்த தண்ணியில் நீங்கள் உளுந்து நல்லா கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கட்டி பிடிக்காது. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா உடச்சி விட்டுக்கணும். பாருங்கள், ஒரு கட்டி கூட இல்லை. இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதை நல்லா கொதிக்க விடலாம், ஒரு 10 மினிட்ஸ் போல் ஆகும். பாருங்கள், இது மாதிரி நல்லா கொதிக்கணும். இந்தளவுக்கு நல்லா கொதித்த உடனே நீங்கள் எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை ஆட் பண்ணிடலாம். நல்லா ஒரு டைம் கலந்து விட்டு நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், எல்லா பாலையும் ஆட் பண்ணியாச்சு. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா நுரைச்சி வர வரையில் வெயிட் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஓரத்தில் ஒட்டி இருக்கிறல நான் எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள்,
தேங்காய் பால் நல்லா நுரைச்சி வருது. இது மாதிரி நல்லா நுரைச்சி நல்லா கொதி வரணும். பாருங்கள் எப்படி நுரைக்குதுன்னு. இப்போது கொதி வருது. கலந்து விட்டுட்டு இந்த ஏலக்காயை வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 30 செகண்ட்ஸ் வறுத்து உரலில் போட்டு இடித்து எடுத்துக்கோங்க. நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச ஏலக்காயை இந்த உளுந்தங்கஞ்சியில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த உளுந்தங்கஞ்சி 1 நிமிஷம் போல் நல்லா கொதித்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹெல்தியான உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி உளுந்தங்கஞ்சி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சுஜி ஹெல்த்தி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறொரு ரெசிபியோடு மீட் பண்ணுறேன். பை பாய்.